நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான கொஸ்டின் பேட்டர்னை யூபிஎஸ்சி ப்ரீலிம்ஸ்க்கான கொஸ்டின் பேட்டர்ன் அளவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு வந்து நம்ம அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம், மேலும் டாபிக்ஸாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வித் ரெஃபரன்ஸ் டு த இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டத்தில், அதாவது சிந்து நதிநீர் தொகுப்பில் வந்து கொடுக்கப்பட்ட 4 ரிவர்ஸில் 3 ஆறு வந்து ஒரு ஆறோட டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுது. ஓகே, அந்த ஒரு ஆறு வந்து டைரெக்டாக வந்து சிந்து நதியோட வந்து ஜாயின்ட் ஆகுது. ஓகே, இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில், அது ஆப்ஷன்ஸில் அது எந்த நதி டைரெக்டாக வந்து சிந்து நதியோட ஜாயின்ட் ஆகுது, இதான் வந்து கான்செப்ட்டு. ஏன்னா இங்கிலீஷ் எழுதி போட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். யூபிஎஸ்சிக்கு வந்து தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ நான் தமிழ் மீடியம் தான், 1 பண்ணாலும் நான் தமிழ் மீடியம் தான் வந்து படித்தேன். ஸோ என்னைய மாதிரி பசங்களுக்கு வந்து தமிழில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அதான் வந்து நான் இங்கிலீஷ் எழுதி போட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷில் படிக்கிறவங்க அப்படியே வந்து டேரெக்டாக வாசித்துக்கோங்க, தமிழில் படிக்கிறவங்க அப்படியே வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ் தான். அந்த 4 நதி வந்து செனாப், ஜீலம், ரவி அண்டு சட்லஜ். மொத்தம் 5 நதி வந்து சிந்து நதியோட துணையார்கள் நம்ம பார்த்தோமா. எது ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஜீலம் வரும். ஜீலம், ஜெனாப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ் தான் வரும். ஓகே, அந்த 5ல் எது தான் வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க? சட்லஜ் தான் ஆன்சரு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன், நீங்கள் கமெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சிந்து நதி காஷ்மீருக்குள்ளே பாஸ் ஆகுமா ஆகாதா? இதான் வந்து கொஸ்டின். ஏதோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் வந்து இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன். ஓகே, எது ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ நீங்கள் வந்து பாஸ் ஆகும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பாஸ் ஆகாதா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க. ஓகே, நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கான்செப்ட் வந்து போவோம். டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்போயுமே வந்து நீங்கள் ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மேப் இல்லாமல் வந்து புக்கே தொட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மேப்பு. ஓகே, இப்போது சிந்து நதி தான் வந்து முக்கியமான கான்செப்டா? ஓகே, இப்போ சிந்து நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இங்கேருந்து வருதா சிந்து நதி? ஸோ கைலாஸ் மலைத்தொடர், இந்த இருக்குது கைலாஸ் மலைத்தொடர். இந்த கைலாஸ் மலைத்தொடரில் நார்த்தன் ஸ்லோப்ஸ், வடக்கு சரிவில் வந்து மானசரோவர் அப்படின்ற லேக்குக்கு பக்கத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. இதுதான் மானசரோவர் அப்படின்ற லேக்குக்கு பக்கத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத்தில் தான் வந்து இருக்குது. ஓகே, திபெத்தில் தான் வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத்தில் தான் வந்து இருக்குது. தலாய் லாமா பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மானசரோவர் பகுதியில் மொத்தம் வந்து 5150 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகுது. மொத்தம் இந்த சிந்து நதியோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 2850 கிலோமீட்டர். இதில் நம்ம இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்து அது பாயுது அப்படின்னா வெறும் 706 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பாயுது. மொத்த வடிகால் பரப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 11,65,500 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வந்து இதோடைய வடிகால் அமைப்பு பரப்பளவு. மேலும் இந்தியாவில் வந்து இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அதில் வந்து ஒரு காவாசின்னு வச்சுக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3,21,289 சதுர கிலோமீட்டர். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இதில் லடாக்கில் காஸ்கர் மலை வழியாக வந்து அது வந்து என்டர் ஆகி அங்கே வந்து மலை இடுக்குகளை வந்து அது வந்து உருவாக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மொத்தம் வந்து 5 துணையாறுகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம வரிசையாக வந்து பார்ப்போம். 5 துணையாறு என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீலம், அடுத்து செனாப், அடுத்து ராவி, அடுத்து ஃபியாஸ், அடுத்து சட்லஜ். இது ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேற்கிலிருந்து கிழக்காக அல்லது வடக்கிலிருந்து தெற்காக வந்து நீ வந்து வகைப்படுத்துங்க இந்த ஆறுகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து மொத்தம் 5 ஆறுகள் வந்து வந்துருச்சா? ஓகே, அடுத்து அந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் போவோம். ஜீலமும் ராவியும் எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய செனாப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இருக்கிற செனாப்பில் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அப்போது 2 நதி வந்து எந்த ஒரு நதி ஜாயிண்ட் ஆகுதுன்னா செனாப்போட வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ செனாப் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து என்ன ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஃபியாஸ் வந்து எந்த நதியோட ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா சட்லஜ் நதியோட வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இருக்கா சட்லஜ்.
ஓகே, இந்த சட்லஜ் நதியோட ஃபியாஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து ஜாயிண்ட் ஆகும். ரொம்ப சின்ன நதி தான், இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த செனாப் இருக்குது பார்த்தீங்களா, செனாப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சட்லஜ் நதியோட ஜாயிண்ட் ஆகும். இதில் ஜாயிண்ட் ஆகுது. இப்போது இந்த 2 நதிகள் ஒரு நதியான செனாப்போட ஜாயிண்ட் ஆகுது. மொத்தம் அது 3 நதியாக மாறிடுச்சு. அந்த 3 நதி சட்லஜ் நதியோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போது சட்லஜ் தான் எங்கே டேரக்டாக போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுடைய சிந்து நதியோட தான் ஜாயிண்ட் ஆகும். அதனால் சட்லஜாக வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பஞ்சுநாடு அப்படின்றது என்னது அப்படின்னா மொத்தம் வந்து 2 பஞ்சாப் இருக்கும். ஒன்று வந்து பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் இருக்கும், இன்னொன்று வந்து இந்தியா சைடு ஒரு பஞ்சாப் இருக்கும். ஓகே, இப்போது இந்த பஞ்சாப்ன்றது 5 நதிகள் சங்கமிக்கும் பகுதி அப்படின்றதான் வந்து அதுக்கான மீனிங். பஞ்சாப் அப்படின்னா சட்லஜோட ஜனாப் வந்து ஜாயிண்ட் ஆகும் பொழுது அது பஞ்ச்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வந்து மறுவிடும். சரிங்களா, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது வெறும் வந்து 70 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அதோடைய லென்த் இருக்கும். அதனால் வந்து பெருசாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட்டு, அதாவது வந்து சிந்து நதிகள்லேயே ரொம்ப லார்ஜஸ்டான நதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து செனாப்பு. இது வந்து நம்மளுடைய என்சிஆர்டிலையும் இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதனால லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா சட்லஜ் வரும். இது வந்து எந்த புக்லேயுமே இல்லை, என்சிஆர்டிலையும் இல்லை, நம்ம இது தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் புக்லேயுமே கிடையாது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சியோக் அப்படின்றது அது ஒரு முக்கியமான துணை நதி தான் நம்மளுடைய இந்த நதிக்கு, எதுக்கு, சிந்து நதிக்கு. இந்த சியோக் அப்படிங்கிறது சியாச்சின் பனிப்பகுதியில் வந்து உருவாகி அது வந்து எங்கன்னா நம்மளுடைய இதுக்கிட்ட கலக்கும். சிந்து நதியில் வந்து கலக்கும். ஓகே, இப்போ நம்ம ரீகால் பண்ணிடுவோம். இந்த சிந்து நதி வந்து மொத்தம் 11,65,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வடிகால் அமைப்பு வந்து பெற்றிருக்கு. ஓகே, இதில் இந்தியாவில் வந்து எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னா 3,21,289 சதுர கிலோமீட்டர். சிந்து நதியில் துணை நதியிலே ரொம்ப பெரிய நதி அப்படின்னா செனாப்பு, ரொம்ப நீளமான நதினா வந்து சட்லஜ். ஓகே, சட்லஜுமே வந்து கைலாஷ் மலைத்தொடர் தென்மேற்கு சைடில் தான் வந்து உருவாகும். ஓகே, ரொம்ப நீளமான நதினா அது வந்து சட்லஜ் தான். மேலும் வந்து மானசரோவர் லேக்குக்கு பக்கத்தில் தான் வந்து நம்மளுடைய சிந்து நதி வந்து உருவாகும் அப்படின்றது எல்லாமே படிச்சிருப்போம். இந்தியாவில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 706 கிலோமீட்டர். எவ்வளவு? 706 கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவில் வந்து அது பாஸ் ஆகும். துணை நதிகள் போக சேயோக் அப்படின்னு துணையார் பார்த்தா இது எங்கன்னா வந்து சியாச்சின் பகுதியில் வந்து உற்பத்தியாகி காரகோர மலைத்தொடர் வழியாக வந்து பாஸ் ஆகி நம்மளுடைய சிந்து நதியுடைய வடக்கு செருவில் வந்து கலக்கும். ஓகே, பாதி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளே போயிடும், ஆனால் உருவாகிறது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே தான் வந்து உருவாகும். ஓகே, இதான் வந்து கான்செப்ட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து யூஸ் ஆகும். மேப் இல்லாமல் வந்து பார்க்காதீங்க, மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொஸ்டினை நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னுமே வந்து கான்செப்ட் இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் 2 கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம அனலைஸ் பண்ணால் ஒரு பெரிய பல்காக வந்து நமக்கு வந்து அது கிடைக்கும். நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இந்த இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி ஸ்டேட் வைஸாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், சயின்ஸ் அண்ட் டெக்கு மட்டும். ஓகே, அதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின் சிந்து நதி காஷ்மீருக்குள்ளே பாயுமா பாயாதா, அந்த கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.